திடீர்னு வந்து சமூக வலைதளங்களில் சில படங்கள் வந்து பிரபலமாக பேசப்படும். அடிச்சு பிடிச்சி இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தே இருக்க முடியாது, வேறு லெவலில் சொல்கிறாங்க போகிறாங்க அப்படின்னு இருக்கும். சரி, அப்படி சமீபத்தில் ஒரு படத்தை பற்றி சமூக வலைதளங்களில் அதிகமாக பாராட்டப்பட்டது. மிக முக்கியமாக சினிமா குழுக்களில் ஸ்பேஸ்லலாம் கூட இந்த படத்தை பற்றி பேசினாங்க. அந்த படத்தினுடைய பெயர் வந்து ஸ்டோலன். இந்த படம் வந்து 2023 வெளியாச்சு. உலகளாவிய அளவில் நிறைய திரைப்பட விழாக்களில் பங்கு பெற்று ஏராளமான ரசிகர்களுடைய பாராட்டையும் விமர்சகர்களுடைய பாராட்டையும் பெற்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கரண் தேஜ்பால். இந்த சோழன் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2018 அஸ்ஸாமில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். தேஜ்பால் வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லராக எடுத்திருக்கிறார். அவர் தான் இயக்குனர். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் பானர்ஜி அவர் ராமன், சுபம் வர்தன் வந்து கௌதம், 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம அபிஷேக் பானர்ஜி வந்திருப்பார். தம்பி வந்து ஸ்டேஷனில் இருப்பார். அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து தான் கை குழந்தையோட வந்து படுத்துவோங்க. அந்த குழந்தைய ஒருத்தர் வந்து திருடுறா. எழுந்து பார்த்தா அம்மா கறிக்கு குழந்தை காணும். எதிர்க்க வந்து ஒருத்தன் பேக்லாம் வச்சுருந்தாலும் நீ தான் என் குழந்தைய எடுத்துட்டு தூக்க காலத்தில் எழுந்துமே போய் ஒருத்தனை பிடிப்போம் தெரியுமா, யாருமே இல்லாமல்னா ஒருத்தவங்க பிடிப்பாங்களா, அந்த மாதிரி போய் அவன் வந்து நம்ம தம்பிக்காரன் வந்து ஸ்டேஷனில் வந்து இறங்கினவன் வந்து பிடிக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், நான் குழந்தைய தூக்கலை, ஆனால் என்னை இடித்து ஒரு பொண்ணு வந்து குழந்தைய தூக்கின்னு ஓனதை நான் பார்க்குறேன்னு. போலீஸ்காரன் வரான், நீ தான் குழந்தைய தூக்கணும் அப்படின்னு இங்கே இரு. ஏன்னா அவங்க 2 பேருமே வேற ஒரு இடத்துக்கு போகணும். அண்ணன் தம்பி 2 பேருமே ஒரு திருமணத்துக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அபிஷேக் பானர்ஜி வந்து என்னென்னா காசை கொடுத்து சரி கட்டிட்டு, அதாவது இந்திய பணக்காரத்தனத்தோடு இருக்கிற ஒரு இளைஞன் பிரச்சனையிலேருந்து வெளியே போகணும். ஆனால் தம்பிக்காரன் வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைய காணுன்னு சொல்கிறா, அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபரும் ஆல்சோ. ஸோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நிற்கிறான். இந்த ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. நண்பர்களே, இந்த வாட்ஸ்அப்புன்றது வந்து இன்றைக்கி வந்து தொலைதூர தொடர்புகளுக்கு வந்து உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாலும், இதனுடைய மைனஸ் பாயிண்ட் வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு சொல்லி பொய்யகளை பரப்பி நாட்டு மருந்து சிறந்தது, முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை, ஐன்ஸ்டீனை விட நம்ம அறிவாளிங்க, நம்ம வந்து அன்றைக்கே புஷ்ப விமானம் வச்சுருக்கோம், அப்படி இப்படின்னு கதையை அளக்கிறதுக்கு நிறைய பொய் தகவல்களை பரப்புறதுக்கு இந்த வாட்ஸ்அப் வந்து பெரும் பங்கு வகிக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த வாட்ஸ்அப்பை வந்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அந்த குரூப்லாம் அப்படியே கண்டிப்பாக நம்புது. இப்போ கொடுமை என்னென்னா, இப்போ சின்ன வயசு பசங்களாம் நம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் என்னென்னா, இந்த 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து இவனுங்க வந்து வேறு ஊருக்கு போகணும், இந்த பொண்ணு வந்து தப்பாக இந்த பசங்களை வந்து சொல்லியாச்சு. என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுங்க குழந்தை கடத்தல் காரனுங்க அப்படின்னு சொல்லி இவனுங்க 2 பேரையுமே திருத்துவானுங்க. எந்த அளவு வெட்டி கேசு வெண்ணலிங்கமாக வந்து வட மாநிலத்தில் இருக்கிறாங்க, படிப்பறிவு இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் வந்து அப்படி டிப்பை அப்படி பண்ணி விட்டா இவங்க எப்படிலாம் வந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று சொன்னால் இவனுக்கு எப்படிலாம் பற்றிட்டு பறக்கிறானுங்கன்றதை நிச்சயமாக இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அல்லு. எனக்கு உண்மையிலே ஒரு சின்ன கதை, அது ஒரு சர்வைவல் த்ரில்லராக மாற்றிருக்காங்க. ஆனால் இந்தியாவுடைய மறுபக்கம்னு ஒன்று சொல்லியிருக்கல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இறைச்சியை ஒருத்தன் வச்சுருந்தான்ட்டு அடித்தே சாவடிச்சானுங்க. அந்த மாதிரி ஈகாலி பசங்களாம் நிறைய பேர் இருக்கிறானுங்கன்றதை இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேவலமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த திரைப்படம் வந்து உலகளாவிய அளவில் பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி உனக்கு கேவலமான ஆட்களை பார்த்தா நம்மளை பற்றி என்ன நினைப்பான்? ஒன்றும் இல்லை, ஒய்ஃபோட ஆஃபீஸ் கொலிக்காவ இந்தியா போனான், என்ன எடுத்து வச்சுருக்குன்னா ஃபோட்டோ ஃபுல்லாக இந்த வரட்டி, இந்த சாணி தட்டுறது, மாடி மூத்திரம் பெய்கிறது, இதை தான் எடுத்து வச்சுருக்குது. ஜெய்ப்பூர் பக்கம் போயிட்டு வந்து ராஜஸ்தான் பக்கம். ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வீலாக்லர்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க தமிழ்நாடு சொர்க்கம் அப்படின்வாங்க. நீங்கள் உண்மையிலே தமிழ்நாடு சொர்க்கம். அங்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, ஒருத்தவனை வந்து தவறான தகவலை சொல்லிட்டா போதும், வெற்றிவேல் வீரவேல் உள்ளார போய் இறங்கி அடிச்சிடுறானுங்க. உண்மையிலே அந்த டைம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அதே மாதிரி படத்தில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமு, ஆனால் உண்மை சம்பவத்தை வந்து ரியாலிட்டியோடு எடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்லாம் கூட வந்து பெருசாக, ஆனால் கேமரா ஒர்க் வந்து படத்தில் வந்து ஃபேண்டாஸ்டிக். உண்மையிலே அபிஷேக் பானர்ஜியுடைய நடிப்பு, அதாவது பணக்காரத்தனத்தோடு இருக்கிற அவன் வந்து எப்படி மாறுறான், ஒரு கேரக்டர் எப்படி மாறுது அப்படின்றது வந்து அபிஷேக் பானர்ஜி வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். நிறைய வெப்சீரிஸ்லாம் அடியாலெல்லாம் வந்திருக்கிற ஒரு ஆள். இதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கோட்லாம் போட்டுட்டு வந்து நிற்கும்போது துருத்திட்டு இருக்க மாதிரி இருந்தது. பட் ஆனால் படம் போக போக மிரட்டின மனுஷன்.
உண்மையிலே இந்த படத்தை தாங்கி நிற்கிறது அவர் தான். மியா மெல்சர் அவர் தான் வந்து சாம்பா அந்த குழந்தைய பறி கொடுத்த தாயாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலே ஃபண்டாஸ்டிக்கான நடிப்பு. அவங்க ஏதோ ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தாங்க போல இருக்கு. அவங்கள கூப்பிட்டு வந்து இயக்குனர் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருந்தார். இந்த படத்தினுடைய இயக்குனர் கரண் தேஜ்பால் வந்து லோ பட்ஜெட் படத்தில் இந்த படத்தை வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லராக மாற்றிருக்கிறார். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியின் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக எப்படியெல்லாம் வதந்திகளை வந்து பரப்புகிறாங்க அப்படின்றதும், பெரிய அரசியல்வாதி வடநாட்டு அரசியல்வாதி சொன்னார், நான் வந்து அப்படின்னா என்ன நாளைக்கு காலையில் இங்கே வந்து ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க முடியும்னா நல்லா உருவாக்க முடியும், அந்தளவு நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கொடி கட்டி பறக்கிறோம் வடநாட்டில் அப்படின்னு சிட்டிக்கு தட்டி சொன்ன பெரிய அரசியல்வாதியும் நம்மளுக்கு ஞாபகம் வராங்க. அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து வாட் இஸ் அ டேக்அவேன்னா, ஒரு குழந்தை காணோம், எழுந்து பார்த்தா அம்மாக்காரி குழந்தை காணும், பக்கத்தில் படுத்திருந்த குழந்தை காணும். அப்போ நான் இயலாமை வந்து யார்கிட்ட சொல்லுவா? யாராவது ஒருத்தர் விக்டிங் கார்டாக வைப்பாங்க இல்லையா? அப்படி தான் வந்து அந்த பையனை வந்து அவள் பிடிப்பா. இது நமக்கு நல்லாவே தெரியும். அவள் தேடிட்டு தான் போவா. ஆனால் பார்த்தா டக்குன்னு அவங்ககிட்ட வந்து குழந்தை எங்கன்னு கேட்டு அவனை வந்து காலி பண்ணுவான். அதில் என்னென்னா, இந்த படம் ஃபுல்லாக நமக்கு சொல்கிற செய்தி என்னென்னா, இந்த சில கலவரங்கள்லாம் நடக்கும்போது, சில பிரச்சனைகள் நடக்கும்போது நம்மளுக்கு ஏன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க தெரியுமா? ஏன்னா உல்லாசம் படத்தில் கூட வந்து எஸ்பிபி சொல்லுவார், எங்கேயாவது பிரச்சனை நடந்தால் கூட நாங்கள் வந்து அந்த பக்கம் போகாமல் வேறு பக்கமாக போகிற ஆளுங்கய்யா நாங்கள், ஏன் பிள்ளைய ரவுடி ஆக்கிட்டேன்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று பேசுவார். அந்த மாதிரி பிரச்சனை எதுக்குன்னு நம்மளாம் நகர்ந்து போகிறோம் இல்லையா? அப்படி நகர்ந்து போகாமல் நல்லது செய்கிறதுக்காக போன 2 இளைஞர்கள் வந்து என்ன மாதிரிலாம் பாடுபடுறானுங்க அப்படின்றத வந்து பட்டவர்த்தனமாகவும், அது மட்டும் இல்லாமல் வடமாநில இளைஞர்கள் வந்து இவ்வளோ ஒரு தற்குறிங்களாக இருக்கிறானுங்க அப்படின்றதையும் மிக அப்பட்டமாக வெளிப்படுத்திய ஒரு திரைப்படம் இது. கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து பாருங்கள். எக்ஸலண்ட் மூவி. பார்த்தே தீர வேண்டியதில்லை, பார்க்க வேண்டிய திரைப்படம் சொல்லுவேன். ஏன்னா இந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆனால் நடுவில் எனக்கு பிளட் ப்ரெஷரே வந்துட்டு அந்த தெரித்திட்டு ஓடுற சீன்லாம் உண்மையிலே அலண்டுட்டேன். அதனால் சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இல்லைங்க சூப்பர் எக்ஸலண்ட் மூவின்னு சில பேர் சொல்லலாம். எனக்கு வந்து இது கண்டிப்பாக வாட்ச் பண்ணுற வேண்டிய படம் தான். மஸ்ட் வாட்ச்ன்றது சில பேருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து இது போர் அடிச்சிடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் பார்க்க வேண்டிய படம். எக்ஸலண்ட்னு கூட சொல்லலாம். இதில் என்ன இருக்குது, பார்த்தே தீர வேண்டிய படம் கூட வச்சுக்கோங்க. நல்லா இருந்தது படம். ஆனால் பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக ஏறும். இந்தியாவினுடைய ஒரு பக்கத்தை வந்து அரைஞ்சு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் நான் சொல்லுவேன். வேறு என்ன, இந்த திரைப்படம் குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. இது அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. செக்ஸ் சீன்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாரோடையும் பார்க்கலாம். ஆனால் உண்மை வந்து உங்களுடைய முகத்தில் பயங்கரமாக அறையும். இது பற்றி உங்கள் கருத்துக்களை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றிக்குரிய உங்கள் ஜாக்கி சேகர். வணக்கம்.